உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாதபடினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியிற வரைக்கும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். என்ன சொல்றாருன்னா, அதே 14 வசனத்தை வசதிங்க, 14 சேர்த்து வசதிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தா கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்லப்படுதுனாக்கா, கடவுள் உனக்கு சொல்ற வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து வந்தா இப்ப சொல்ற வார்த்தை எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும். இப்ப சொல்ற ஆசீர்வாதமான காரியங்கள்லாம் உன் மேல, உன் குடும்பத்து மேல, உன் சந்ததி மேல, உன் சந்தானத்தின் மேல வந்து அது பலிக்கும். ஆனா அதே நீ அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனா அந்த சாபமெல்லாம் உன் மேலையும், உன் ஃபேமிலி மேலையும், உன் சந்ததி மேலையும் வந்து பலிக்கும். நீ அழிஞ்சு போற வரைக்கும் அது உன்னை தொடர்ந்து என்ன பண்ணுமா, பிடிச்சிக்கான். அல்லேலூயா. இதுதான் பாருங்க, உபாகம் 28:2க்கும் அதே உபாகம் 28:45க்கும் உள்ள வித்தியாசம். சொல்ற வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தினா இப்போ சொல்ற இந்த வசனத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் உனக்கு வந்து பலிக்கும், வந்து உனக்கு சக்சஸ் ஆகும், உனக்கு அது நேரிடும். நீ கீழாவாம மேலாவா, நீ வாழாகாம தலையாவா, நீ கடன் வாங்காம கடன் கொடுப்பா, நீ பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் நீ ஒரு முன்னுதாரணமா இருப்ப, அடையாளமா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, உயர்ந்த இடத்துல உன்னை வைப்பேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நீ வாழ்வ அப்படின்றத, எல்லா வியாதி இல்லாம சுகமா ஆரோக்கியமா நீ இருப்பன்றத கடவுள் சொல்றாரு. ஆனா இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காம போயிட்டேன்னு வச்சுக்க, இப்ப சொல்ற ஒரு வார்த்தை 2 காரியத்தை வச்சிடறாரு. இப்ப சொல்ற வார்த்தை அந்த சாபம்லாம் என்னன்னா, சாபம் ஒரு லிஸ்ட் போடுறாரு, ஆசீர்வாதம் ஒரு லிஸ்ட் போடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தேவன் ஒரு சில பேரை சில காரியங்களை அவர் சொல்றாரு செய்யறாருன்னா சில விதிமுறைகளையும் கொடுத்துடுறாரு, சில விதிமுறைகளை கொடுக்குறாரு. அப்போ அந்த விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக. அந்த விதிமுறைகளை மீறி நடக்கும் பொழுது அதில் இருக்கிற பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்கள், சென்னை பட்டணத்துலலாம் வந்து ஒரு ஒன்வே, ஒரு வழி பாதை, அது அந்த போனோம் இல்லைன்னா வரணும், அதான் ஒன்வே, ஒரு வழி பாதை. அப்போ அதில் ஒருத்தர் வர வண்டியை வந்து திருப்பி அதில் ஒருத்தர் ராங்காக போயிட்டானாக்கா அவனை எந்த போலீஸே இப்போ பிடிக்கிறது இல்லை. முன்னா போலீஸ் அங்கங்கே நிற்கும், சக்கு சக்குன்னு பிடிச்சிடுறானு. இப்போ எங்கேயுமே பிடிக்கிறது இல்லை, அப்படியே ஃப்ரீயாக விடுறாங்க. அவர் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயா 2-3 கேமராவில் பதிவாயிடும். உடனே அவருடைய செல்லுக்கு மெசேஜ் போகுது, இவ்வளோ ஃபைன். அல்லேலூயா. இப்போ அவர் வண்டி ஃபைன் கட்டாமலே ரொம்ப நாள் ஒருத்தர் ஓட்டியிருந்தார். கடைசியில் இன்சூரன்ஸ் வரும்போது அப்போ மொத்த ஃபைனை கட்டி அந்த வண்டி விற்றா கூட அவ்வளோ காசு வராது, அவ்வளோ ஃபைனை கட்டினாராம். ஏன்னா அந்த விதிமுறைகளை மீறும் பொழுது நம்மளுக்கு நேரிடுகிற பிரச்சனை அதிகம். அழுகுறாரு, என்ன சார் இவ்வளோ ஃபைனை போட்டு வச்சுக்கிறாங்களே சார், எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு வேதனையோடு என்ன பண்ணுறாரு, அந்த ஃபைனை கட்டுறாரு. அந்த ஃபைன் கட்டுற காசு இன்னொரு வண்டி கூட வாங்கிக்கலாமா, அவ்வளோ ஃபைன் சேர்ந்து கிடக்குது. என்னன்னா ஹெல்மெட் போடல, அதில் விழுந்துக்கிறாரு, அந்த ரோடு தாண்டி நின்று இருக்கிறாரு, ஒன்வேல போயிருக்கிறாரு. இப்படி நிறைய விதிமுறைகளை மீறி இருக்கிறதுனால அவர் மேலே அபராதங்களை போட்டு நிறைய சங்கடத்துக்குள்ளே ஆக்கிட்டாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுக்குன்னே அந்த பணத்தெல்லாம் கட்டிட்டு வண்டியை விற்கவும் முடியாது. ஏன்னா வாங்குறவன் வந்து இந்த வண்டி மேலே இருக்கிற எல்லாம் கேஸ் இருந்தாக்கா அதை கிளியர் பண்ணி தான் கொடுக்கணும், அப்போ தான் இன்னொருத்தரும் வாங்குவோம். முன்னெல்லாம் மானாவாரியாக வாங்கிக்கலாம் வண்டியை, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் விற்றுக்கலாம். இப்போ வாங்கினோன்னா உன் பேரில் இன்சூரன்ஸ் மாறணும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது அந்த வண்டியில் கேஸ் இருக்குதா, அந்த வண்டி எங்கன்னா சிக்னலில் மாட்டியிருக்குதா, ஹெல்மெட் போடாமல் போயிருக்குதா, லைனை தாண்டி நின்று இருக்குதா, ஒன்வேல போயிருக்குதா, இவ்வளோ கேஸ் அந்த வண்டி மேலே இருக்குது. நம்மலாம் என்ன நினைக்கிறோம், நம்ம மேலே தான், மனுஷால் மேலே தான் கேஸ் உயர்ந்து, வண்டி மேலேயே கேஸ் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த வெளியே நிற்கிற அந்த பைக் எங்கள் பையன் எடுத்துன்னு அடிக்கடிக்கு போவான் பாருங்கள், விதிமுறைகளை மீறி ஹெல்மெட் போடாமல் போயிருப்பான், லைனை தாண்டி நின்று இருப்பான், சிக்னல் விட்டுரும் அந்த லைனை. நிறைய எனக்கு மெசேஜ் வந்துன்னே இருக்கும், எஸ்எம்எஸ். என்னன்னா எஸ்எம்எஸ் வந்துன்னே இருக்குதுன்னு பார்த்தா 500, 100, 200 இப்படி வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இவ்வளோ எப்படி இது வந்துன்னே இருக்குது மெசேஜ், நான் எந்த லைனை கிராஸ் பண்ணலன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோலாம் எனக்கு சென்ட் பண்ணோம்.
அந்த ஆப்பில் போய் போட்டாக்கா கரெக்டாக அந்த டயரு லைனை தாண்டி நிற்கிது. ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற கேமராவில் வந்துக்குது. ராங் ரூட்டில் போயிருக்கிறான்றது தான் காட்டுது. ஆனால் அப்புறம் அவனே கட்ட வச்சேன். நீயே கட்டு, எனக்கு வந்திருக்கிற மெசேஜ். ஹல்லேலூயா. அப்போ தான் அவன் அழுதுகினே கட்டினான். ஓ இவ்வளோ ஃபைன் வந்துக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் சீர்திருந்திக்கின்னு இனிமேல்ட்டு அந்த லைனுக்கு முன்னாடி இப்போ நிற்கிறான், ஹெல்மெட்டை போட்டுன்னு போகிறான். எங்கே பக்கத்தில் போனால் கூட ஹெல்மெட் எடுத்துன்னு போகிறான். ஏன்னா டக்குன்னு கேமராவில் முன்னா போலீஸ் நிற்பாங்க, லாங்கிலேருந்து பார்த்துட்டு போலீஸ் வருதுன்னு இப்படி பூந்துக்குந்து அப்படி போயிடுவான். இப்போ அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் கேமரா, சக்குன்னு அதை நம்மளை ஃபோட்டோ பிடிச்சிடுது. அதனால பயந்துக்கின்னு இன்றைக்கி எதுக்கு பயப்படுறான்னு இல்லையா மனுஷன், அந்த கேமராவுக்கு பயப்படுறான். அம்மா உயிந்திர போகிறவன்டா கேமரா இல்லை. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ பயம் வந்துடுச்சு பாருங்கள் மனுஷனுக்கு. போலீஸாக கூட 100 ரூபா கட்டி சமாளிச்சிடலாம். போலீஸ் பிடிச்சா கூட சார் வச்சு சார் அப்படின்னு அவரை வாங்கிக்குவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் கேமராவில் அப்படிலாம் சமாளிக்க முடியாது. கேமரா கிட்ட போய் சொல்லுவியா 100 ரூபா தரேன் என்னை கட் பண்ணிட்டுன்னு? முடியாது. அது உயிர்ந்த உடனே உனக்கு ஃபைன் பில்லு வந்துடும். அதுதான் இந்த மாதிரி சட்டம். ஃபாரின் மாதிரி நம்ம நாட்டை ஆக்கணும் அப்படின்னு நினச்சினா இவ்வளோ விதிமுறைகளை அவங்க வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் இதையும் மீறி சில ஜனங்க சுற்றின்னு கிடக்குது. பெரிய பிரச்சனை. அதனால தான் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா 2 லைனை வைக்கிறார். என்னன்னாக்கா, ஒன்று, இப்பொழுது சொல்லப்படுற வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தினா இதில் இருக்கிற ஆசீர்வாதம்லாம் உன் மேலே வந்து பலிக்கும். நீ இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா இப்போ ஒரு லிஸ்ட்டு போடுறார் இந்த பக்கம். இதில் இருக்கிற சாபம்லாம் உன்னை வந்து அடிக்கும். அப்போ என்ன சாபம் அப்படின்றத நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த 28ஆம் அதிகாரத்தை நிறுத்தி நிதானமாக 1 வாட்டிக்கு இல்லை 2 வாட்டி கூட நிதானமாக வாசித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். வியாதிகள் வருதுன்னாக்கா உடனே இந்த இடத்துக்கு வந்துடுங்க. எந்த இடத்துக்கு? 28ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. பைபிளில் இப்போ சொன்னேன் இல்லையா, 28ஆம் அதிகாரம், அந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஒரு பிரச்சனை வருதா டக்குன்னு அதில் நம்ம லிஸ்ட்டு இருக்குதான்னு பாருங்கள். ஹல்லேலூயா. ஓட்டு லிஸ்ட்டு இந்த ஓட்டு இருக்குதான்னு பார்க்குறோம் இல்லையா, நேம் லிஸ்ட் இருக்குதா, எந்த ஓட்டு இருக்குதா இந்த போய் பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் அந்த கோச்சில் அந்த பெட்டியில் ஒரு பெரிய பேப்பர் ஓட்டி இருப்பாங்க, அதில் நம்ம பேர் இருக்குதான்னு செக் பண்ணுவோம். இந்த மாதிரி செக் பண்ணுறல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே இந்த 28ஆம் அதிகாரத்துக்கு வந்து படிச்சு பாருங்கள். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த வியாதி வந்தது, ஏன் இந்த சாபம் வருது, ஏன் இவ்வளோ போராட்டம் வருது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 28ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றில் நீ மிஸ் ஆகிட்டு இருக்க. ஹல்லேலூயா. நான் அப்பப்போ அதை ரொம்ப செக் பண்ணுவேன் பாருங்கள். நல்லா உஷாராக யோசிப்பேன். நான் எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு இந்த 28ஆம் அதிகாரத்துக்கு போய் பார்ப்பேன். அப்போல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆசீர்வாதம் வந்தால் 28ல் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குதுடா அப்படின்னு. ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு சோதனை வந்துச்சு, ஒரு சண்டை வந்துச்சு, ஒரு வியாதி வந்துச்சு, ஒரு பலவீனம் வந்துச்சு, ஏதோ ஒன்றுனா உடனே அங்கே போய் பார்ப்பேன். சொல்லப்படும் சாபம்லாம் உன் மேலே பலிக்கனாரு, இன்னும் சாபம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன். அதில் ஏதோ ஒன்று இருக்கும். உடனே அழுது உபவாசம் இருந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சி மன்றாடி, யாக்கோபு மாதிரி யாக்கோபாவது ஒரு ஆட்டி தான் மன்றாடினார், நீ என்னை ஆசீர்வதிச்சாதான் உன்னை போக விடுவேனாரு. அந்த மாதிரி நான் அதில் சரி பண்ணுற வரைக்கும் ஜெபம் பண்ணிருப்பேன். ஆண்டவரே கருணை காட்டுங்க, இரக்கம் செய்யுங்க, தயவு செய்யுங்க. நீதி செஞ்சீங்கன்னா நான் இருக்க முடியாது, தயவு செஞ்சால் நான் இருப்பேன் அப்படின்றத சொல்லி ஜெபம் பண்ணி சரி பண்ணிப்பேன். அடுத்த முறை நான் அந்த மாதிரி போகாத அளவுக்கு காத்துக்கொள்றதுக்கு பல முயற்சிகள் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசாத மனுஷன் யாருன்னா இருக்காங்களா சார் அப்படின்னு நான் உங்களை கேட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் இல்லை, உங்கள் வாயிலெல்லாம் அந்த மாதிரி வார்த்தைலாம் வராது, எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. எங்களுக்கு எங்கள் ஊர்லையா எப்படி சொல்கிறாரு பார். சரி, ஓகே. பொய் பேசாத மனுஷன் அது எப்படி சார், சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பொய்யை சொல்லிடுறேன், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு வகையில் மனுஷன் தவறுகிறான், அது தப்பு கிடையாது. ஆனால் அதை செய்யாத அளவுக்கு முயற்சிகள் எடுக்கணும். நம்ம அந்த முயற்சிகள் கண்டிப்பாக நாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டாகன்ற மாதிரி நாம் அந்த முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்ப்போம். அப்போ சொல்கிற அந்த சாபம் வாழ்க்கையில் பலிக்கணும்னா அதையும் பார்க்கணும். செவி கொடுக்காமல் போனாக்கா சாபம் வந்துடுச்சுடா, வியாதி வந்துடுச்சுடா, பலவீனம் வந்துடுச்சுடா, நெருக்கம் வந்துடுச்சுடா, துன்பம் வந்துடுச்சுடா, நம்மளை வாட்டுதுடா வாத அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பிளெஸ்ஸிங்காக ஆகுதுன்னா நம்ம செவி கொடுக்குறோண்டா, ஆண்டவருக்கு செவி கொடுக்குறோண்டா. அதனால தான் பாரு அந்த அம்மா சொன்னாங்க பாரு, அந்த கட்டி மறைஞ்சதுக்கு காரணம் என்ன, அவங்க பண்ண ஜெபம், கடவுளுக்கு கொடுத்த முக்கியத்துவம், கடவுளுக்கு செவி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க அந்த மாதிரியே செஞ்சாங்க. அந்த பாப்பா கூட சாலினி அதே மாதிரி வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு போவோம், சொல்லுவேன் சில காரியங்கள்லாம் அதே மாதிரி ஜெபம் பண்ணோம், அதே மாதிரி செயல்படும். அதனால் பாருங்கள் ஆண்டவர் பாருங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 28ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா
அந்த 28ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்கள், என் பிரச்சனை இதில் இருக்குதா, என் ப்ராப்ளம் இது இருக்குதா, அப்போ அதை சரி பண்ணிக்கங்க. ஆண்டவரே, இனிமேல் நான் உங்களுக்கு செவி கொடுக்குறேன். செவி கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவி கொடுக்காமல் போனதுனால ஒரு சில பாதிப்புகள்லாம் நிறைய பேர் பட்டிருக்கிறாங்க. அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது, 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் என்ற ஒரு புஸ்தகம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு செவி கொடுத்ததுனால உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என் பேர்ல என் மேல சத்தியமா சொல்றேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாம் பாருங்க, கடவுள் ஒரு வார்த்தை சொல்றாரு, செவி கொடுக்குறார். நல்லா கவனிக்கணும். நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நிச்சயமா நம்மளுடைய நல்லது கெட்டது நாமளே புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ எங்கெங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்றதை அதை சரி பண்ணிக்கலாம். ஆசீர்வதிக்கப்படும் போது தேவனை மகிமைப்படுத்தலாம். அதனால தான் சொல்கிறேன் நான். அப்போ ஆபிரகாம் கடவுள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்தானா? என்ன கொடுத்தான்? செவி கொடுத்தான். முதல்ல காது கொடுத்து கவனிக்கிறான். கேட்டான். அவன் என்ன சொன்னார்? அவர் எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறார்? அவர் இவ்வளோ பெரிய இந்த 17-18 இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். இந்த 17ஆம் வசனத்துலையும் 18ஆம் வசனத்துலையும் இருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்கிறார். வானத்து நட்சத்திரத்தில் போல உன் சந்ததி பெருக பண்ணுவேன், உன்னை பூமியில் உள்ள ஜனங்கள் ஜாதிகளில் எல்லாத்துலேயும் உன்னை மேன்மையாக வைப்பேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். இப்படி எல்லாம் அந்த 2 வசனத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? ஏன் இந்த 2 வசனத்தை சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறான்னா, அதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ரொம்ப நாள் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சம் ஆரம்பித்தான், பாசம் காட்டினான், அன்பு காட்டினான். ஏன்னா அவன் அவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தான். கடவுள் பார்த்தாரு, சரி இவனை ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா, செவி கொடுக்குறானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறார். என்ன சொன்ன? ஆபிரகாம், உன் குழந்தைய எடுத்துன்னு வந்து எனக்கு ஒரு பலி கொடுத்துருப்பா, ஆடு மாடு கொடுக்குற மாதிரி உன் குழந்தைய எனக்கு பலி கொடுத்துருப்பான். அவ்வளோதான். வார்த்தை சொன்ன உடனே நானாக இருந்தால் அப்படியே அபுக்கு நாய் தூக்கி போட்டிருக்கோம். ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன், வேதனைப்பட்டிருப்பேன், கஷ்டப்பட்டிருப்பேன். என்னடா ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்டயே கேட்குறாரு, அவர் தான் கொடுத்தாரு, அவரே இப்போ கேட்குறாருன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆபிரகாம் அந்த ஃபீலிங் எல்லாம் கிடையாது. கடவுளே ஒரு குழந்தை கொடுக்க வல்லவர்னா அவர் எத்தனையோ கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. 100 வருஷம் கழிச்சு கர்ப்பம்லாம் செத்து போய் நாடி நரம்பு ரத்தம்லாம் சுண்டி போன வயசில், நம்பிக்கையே இல்லாத வயசில், ஒரு நடக்காதுன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ண வயசில் போய் ஒரு குழந்தைய கொடுத்தாருனா அதுக்கப்புறமா கொடுக்க அவர் வல்லவர்ன்ற அந்த நம்பிக்கையில் அவர் மேலே வச்ச விசுவாசத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்படியே காது கொடுத்து கீழ் பண்ணி போய் பலி கொடுக்க போயிட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், செப்பா வேணா குழந்தைய பலியெல்லாம் கொடுக்காத, நான் உன்னை சும்மா செக் பண்ணேன், நீ எப்படி எனக்கு செவி கொடுக்குறியா இல்லையான்னு உன்னை சும்மா செக் பண்ண. என்ன பண்ண? செக் பண்ண, அவ்வளோதான், டெஸ்ட் பண்ண, அவ்வளோதான். நீ செவி கொடுக்க உன் புத்திரனும் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை எனக்காக பலி கொடுக்க துணிஞ்சிய உன்னை பாராட்டுற. நீ என் சொல்லுக்கு இப்போ நீ கீழ்ப்படிஞ்சதுனால உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், சகல ஜாதிகளில நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்து அவனை பிளஸ் பண்ணுறேன். காரணம் என்னங்க? ஆபிரகாமுடைய அவனுடைய சொத்து பத்தை கணக்கு எடுத்து பார்த்தாக்கா பூமியை தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சொத்து இருந்ததாம். அவ்வளோ பெரிய சீமானா வாழ்ந்தான் மனுஷன், அவ்வளோ பெரிய செல்வந்தராக வாழ்ந்தான். அப்போ இவ்வளோ பெரிய செல்வத்துக்கு அவன் ஆளானதுக்கு காரணம் என்னன்னா, அவன் செவி கொடுத்தான், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், செவி கொடுத்தான், சொன்னதை கேட்டான் பாருங்க. அதன்படி அதுக்கே அவனுக்கு அவ்வளோ பிளெஸிங் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. சொன்னதை கேட்டாலே அதுக்கே அவ்வளோ பிளெஸிங் அவங்க கொடுத்தாரு பாருங்க. ஹல்லேலூயா.
அதனால தான் ஆபிரகாம், நம்ம ஏன் அவரை ஆதி தகப்பன் சொல்கிறோம், விசுவாச தகப்பன் சொல்கிறோன்னா, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். அந்த ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு வந்து சேருதான் பாருங்க அவன் மூலமாக. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, செவி கொடுக்காத போன ஒரு நபரை பார்க்கலாம் பாருங்க.